உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, மரண கண்ணிகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. இப்படி சொல்ல போனால் இந்த உலகத்தில் நிறைய அதான் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும் போது ஒரு சோதனையில் அல்ல, ஒரு சோதனையை ஜெயிக்கும் போது அடுத்த சோதனை. நீங்கள் வேதத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபுவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சொல்கிறது. அவ்வளோதான், ஒரு சோதனை அப்படி அல்ல. ஒன்றைய பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக புசித்து குடித்து இருக்கும்போது ஒரு காற்று அடித்து அந்த பில்டிங் மொத்தமும் இடிஞ்சு விழுந்து பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் தப்பினேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். சொன்ன உடனே அவ்வளோதான், பிள்ளைகளே போயிட்டாங்களே, அவ்வளோதான், அவனுக்கு சோதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வேதம் சொல்லலை. அடுத்த உடனே இன்னொருத்தன் வர்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், அவ்வளோதான், நாங்கள் குதிரைகளை நாங்கள் எருதுகளை எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சபேர் இந்த மாதிரி வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு படிப்படியாய் கடைசியில் வேதம் சொல்லுது, அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் பாதிக்கப்பட்டான். நம்ம அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டும், நம்ம ஒவ்வொரு சோதனைகளையும் நம்ம ஜெயிக்கும் போது இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இந்த பாடுகளோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஜெயிக்க புது புது சூழ்நிலைகள், புது புது பிரச்சனைகள், புது புது அனுபவங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுத் தருவார். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அந்த புதிய புதிய பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திடன் கொள்ளணுமா அப்படின்னா தைரியப்படணும். அந்த சோதனையை பார்த்து எனக்கு என்ன இப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி கண்டினியூவாக பிரச்சனை வந்துட்டே இருக்குது, ஒன்றில் நிறுத்திட வேண்டியதானே ஆண்டவரே, ஒன்று போதும் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலேயும் என்னை சோதிக்கணுமா, நான் பட வேண்டிய பாடுகளெல்லாம் பட்டாச்சு, இத்தனை வயசில் நான் பட்டுட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்ம ஒழுங்கான ஒரு ரீதியில் போகணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆண்டவரை அனுமதிக்கிற சில பாடுகள் தான் நம்மளை ரொம்ப கரெக்டாக நடத்தும். நீங்கள் ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் சாலோமனை குறித்து வேதம் சொல்லுது, ரொம்ப ஒழுங்காக இருந்தார், ரொம்ப நல்லா இருந்தார், அந்த வேலையை தீவிரப்படுத்துகிற வரைக்கும் நல்லா இருந்தார், பிரதிஷ்டை பண்ணுகிற வரைக்கும் நல்லா இருந்தார். ஆனால் என்னைக்கு அந்த பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு அதான் அவனுக்கு ஒரு நல்ல விடுதலையான ஒரு காலம் வந்துச்சோ, அதற்கு பிறகுதான் அந்த சாலமோனுடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாகுது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. அப்போ மரணம் வரைக்கும் சில பிரச்சனைகள், சில பாடுகள் நம்மளை தொடருகிறது, படிப்படியாக சிலது வர்றது நமக்கு தீமைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அது நன்மையாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சிலர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஒன்று மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்குது, ஒன்று மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்குது, இவ்வளோதான் இது சரியாச்சு அப்படின்னு நினச்சோம், இதுலேருந்து விடுதலையாக்கப்பட்டேன்னு நினச்சேன், ஆனால் இது மாறுறதுக்குள்ளே அடுத்தது வந்துருச்சேன், ஏன் ஆண்டவர் இப்படி என்னை சோதிக்கிறார், நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாதா, ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியாதா, என்னை ஒரு வருஷமாவது ஆண்டவர் நல்லா வச்சுருக்க மாட்டார் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நல்லா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதன் நடுவிலையும் ஆண்டவர் சில பாதைகளில் ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அது நன்மைக்கே தவிர தீமைக்கு இல்லவே இல்லை. அப்ப ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் அப்படின்னா அதன் நடுவிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உபத்திரவத்தின் நடுவிலையும் நீங்க திடன் கொள்ளணும், நீங்க தைரியப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உபத்திரவம் போகும், உபத்திரவம் வேண்டாம், உபத்திரவத்தை எடுத்து அதெல்லாம் அடுத்த பார்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும், அந்த பிரச்சனையின் மத்தியிலையும், அந்த அவமானத்தின் மத்தியிலையும் நீங்க என்ன பண்ணணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்னா, நீ திடன்கொள், நீ தைரியப்படு, நீ உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள், நீ மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கொள். இந்த ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பெரிய வெற்றியை அடைய முடியும்.
இல்லை இந்த அதான் மொத்த பேரும் கல்லை தூக்கிட்டு உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனையில தாவீதிற்கு விரோதமாய் எழும்பி நிற்கும்போது தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதான் ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. அந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை வேதத்துல ரொம்ப வெற்றியான வார்த்தை. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆனாலும் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அதுல எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு விதைக்கிறார், ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள ஊன்ற கட்டுகிறார். இல்ல உனக்கு அடுத்த ஒரு வெற்றி இருக்குன்னு சொல்றாரு. அப்போ வேதம் முழுக்க முழுக்க நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப தொடர்ந்துட்டே இருக்கும். எல்லாமே நிர்மூலமானாலும் ஆனாலும் கர்த்தர் நினைத்தால், ஆனாலும் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், ஆனாலும் ஆமென். நிர்மூலமாக்கி விட்டார்கள், சிறை பிடித்து விட்டார்கள், அவ்வளவுதான், இதுக்கு மேல எழும்ப முடியாதுன்னு சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் லீபனோனை கர்த்தர் அடர்ந்த காடாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆனாலும் உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த ஆனாலும் என்கிற வார்த்தையை யார் மட்டும்தான் சொல்ல முடியும்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும். சில காரியத்திலே உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க அதில் ஒரு முடிவை கட்டுவார்கள். ஆனால் வேதம் முழுக்க நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை ஆனாலும். நான் நம்புகிறேன், எந்தெந்த காரியத்தை குறித்து குழம்பி இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியம் நடக்காதுன்னு சொன்னார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போனாலும், உன்னுடைய சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும், ஆனாலும் திரும்ப கட்டுகிற ஆண்டவர், ஆனாலும் தூக்கி நிறுத்துகிற கர்த்தர், வேதம் முழுக்க ஆனாலும் என்று எழுதி வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டுவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல அந்த வரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திடன் கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனே நீங்கள் ரெடி ஆகணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ரெடி ஆகிறது நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் ரெடி ஆகணும், அந்த நிமிஷத்தில் ரெடி ஆகணும், அந்த நாளிலே ரெடி ஆகணும். சிலர் அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊற வச்சது மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் அப்படின்னதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த அட்மாஸ்பியர் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா திடன்கொள், உடனே திடன்கொள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குமே ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஓடி போனான்னு வச்சுங்களேன், ஓடி போய் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், விழுந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சுத்தி முத்தி பார்த்துட்டு, சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்க, உடனே எந்திரிச்சிருவான். உடனே எந்திரிச்சு வலிக்கும், ஆனா நொண்டி தான் நடப்பான். என்னாச்சுன்னு கேட்டா ஒன்றும் இல்லை அப்படியே தொடச்சிட்டு எதுவுமே இல்லை. ஆனா அங்க யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே அழுக வந்துடும், ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ சின்ன பிள்ளைகளை போலதான் சில நேரத்தில் சிலர் விழுந்தே கிடப்பாங்க. இந்த யாரெல்லாம் பொய்யா விழுறானோ அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா எந்திரிக்கவே மாட்டான். இந்த குழந்தைகள்லையும் விழுறவங்க இருக்காங்க. சைக்கிள் ஓட்டுறான்னா ஓட்ட மாட்டான், ஓட்டிட்டு போய் டப்புக்குன்னு கீழே விழுந்தது மாதிரி நடிச்சுக்குவான். அவனை எழுப்பவே முடியாது. நடிக்கிறவனை யார் எழுப்ப முடியும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, விழுந்தவர்கள் விழுந்த வண்ணமாகவே அல்ல, கிடக்கிறவர்கள் கிடந்த வண்ணமாகவே அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்திருக்கிற நஷ்டம் உண்மைதான், கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் திடன்கொள். உங்களுக்கு வந்திருக்கிற ஏமாற்றம் பெரியதுதான், கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் நீ திடன்கொள். நீ நம்பின காரியம் உனக்கு எதிராய் நிற்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும், இந்த சிச்சுவேஷன் மத்தியிலையும் நீ திடன்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்த ஜெயவேந்தர். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க மட்டும் திடன் கொண்டீங்கன்னா
நீங்க நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். நீங்க மட்டும் அந்த இடத்துல தைரியப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்க ஜெயிப்பீர்கள். விழுந்தவன் எப்பொழுதும் விழுந்த வண்ணமாகவே கடக்கவே கூடாது. உடனே இப்ப நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் அப்படியே கடந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் அப்படியே இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஸோ நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் எழும்பி நிற்கணும், நான் தைரியப்படணும். ஆனாலும் திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை சத்தமா ஆண்டவரே கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, முழு பெல்லத்தோட கேளுங்க. அப்பா, அந்த திடன் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாவதாக. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே உடனே நாங்கள் திடப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள். அவருடைய இருதயம் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, வருத்தத்தில் இருக்குது. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுது. வேதம் சொல்லுகிறது, அவர் வியாகுலப்பட தொடங்கினார் அப்படின்னு சொல்லுது. ஒரு தூதன் அவரை தேத்தினான். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை அனுபவிச்ச அந்த பாடுகள், அந்த நிமிஷத்தில் இருந்த போராட்டம் அவ்வளோ பெரிய போராட்டம். ஏன்னா 100% தேவனா இருந்தும் 100% அவர் மனுஷனா இருந்தார். அதனால என்னன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போய் சொன்னாரு, நீங்க 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதான்னு கேட்டாரு. ஆனா 1 hour தாண்டி அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம். அப்போ அந்த 1 hourக்குள்ள என்ன நடந்துச்சு, அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு தூதன் அவரை திடப்படுத்தி விட்டான். கர்த்தர் அவரை திடப்படுத்தினார், ஆண்டவர் அவரை திடப்படுத்தி கொண்டார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படிதான். மலை போல துன்பம் இருக்கும், மலை போல பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆனாலும்ன்ற வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிற போறீங்க? ஆமென். ஆனாலும் பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனாலும் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஐயோ, நான் கடந்து போகிற பாதை இவ்வளோ கொடுமை, ஆனாலும் என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், நான் இதை தாண்டி முன்னேறி செல்வேன். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உபத்திரவம் இல்லை அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துலையும் பரிசுத்தவான்கள் சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் பரிசுத்தவான்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க கடந்து போகிற பாதைகள் பாடுகள் பாதையில தான் கடந்து போறோம்னு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவரை தொழும் மரத்துல கட்டினார்கள். ஆனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். அப்போ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க மரணம் வரைக்கும் நீங்க அதை வச்சுக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, திடன் கொள்ளுவேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் சோர்ந்து போய் கடந்தால் கர்த்தர் ஒரு பலன் தரப்போகிறார். அது என்ன பலன் அப்படின்னா, திடன் கொள்ளுகிற பலன், தைரியப்படுகிற பலன். ஆமென். என்னை அழைத்த தேவன் அவர் முன்னே செல்லுகிறார். எனக்கு பயம் இல்லை. ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, உன் கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எனக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவார். எனக்கு பயம் இல்லை. ஆமென். சேர்ந்த அந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆமென். பயமில்லை, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, என்றும் கர்த்தர் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார்.
சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் பயமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயம் சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லை சொல்லு, நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். இப்ப கையமால் பயமில்லை பயம் பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் உருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. சொல்லுவோம் எல்லாரும், நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே என. சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்ய. பயம் பயமில்லை 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 பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயம்
பயமில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலையும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது, ஒரு சூழ்நிலைன்னு ஒரு வரும்போது, ஆண்டவர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எந்த பாதையில எந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தினாலும் நீங்க உடனே அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க திடப்படணும், நீங்க திடப்படணும். இதை தான் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, அப்படி நான் திடப்படக்கூடிய கிருபை எனக்கு தார். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரொம்ப சோர்ந்துருவாங்க, அந்த உபத்திரவத்தை பார்த்து அப்படியே சுருண்டுருவாங்க, அந்த உபத்திரவத்தை பார்த்து அவர்களால் எழும்பவே முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ திடன்கொள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த அவமானத்தின் மத்தியிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இந்த நஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இந்த தோல்வியின் மத்தியிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜெயித்தேன், அவர் ஜெயிப்பார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாமும் ஒரு நாள் ஜெயிப்போம், இந்த வியாதியிலே நாம் ஜெயிப்போம், இந்த மரண கண்ணியிலே நம்மளை ஜெயிக்க பண்ணுகிற ஒருவர், ஹல்லேலூயா, அவர் சொல்லி இருக்கிறார், நான் என்னை விசுவாசிக்கிறவன். அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு பெலன், இது ஒரு தலைமைத்துவம், இது ஒரு பெரிய குவாலிட்டி. என்ன குவாலிட்டி அப்படின்னு சொன்னா, எப்படி இருப்பாங்கன்னா, அப்படி திடனா இருப்பாங்க பாருங்க, அப்படியே திடனா இருப்பாங்க பாருங்க. அவ்வளோ சூழ்நிலையிலையும் திடனா இருப்பாங்க. துபாயில் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய தகப்பனாரை இந்த ஊர்ல இருந்து அழைச்சிட்டு போறாரு. ஸோ அவருடைய தகப்பனார், தாயார் இறந்ததுலேருந்து தன்னுடைய தகப்பனார் தான் தன்னை வளர்த்தினார். சரி, கடைசி காலத்தில் தன்னுடைய தகப்பனார் தன்னோடு கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு பிடிச்சிச்சு. சரி, எப்படியாவது எங்கள் அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றார். அதனால அவருக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி அவருக்கு அது மாதிரி துபாயில் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன அந்த கொஞ்ச நாளைக்குள்ளாகவே இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொரோனா வந்த உடனே அப்பாவுக்கு கொரோனா வந்துச்சு. இப்போது அவரை தனிமைப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்கு இது வரைக்கும் கிராமத்தில் ஜனங்களோட சேர்ந்து வளர்ந்தவருக்கு இப்போ திடீரென்று துபாயில் யாருமே இல்லாத ஒரு தனிமையான சூழ்நிலையில் அவங்க அப்பா ரொம்ப பயந்துட்டார், ரொம்ப பயந்துட்டார். இப்போ அவங்க அப்பா பையனுடைய கையை பிடிச்சி ஒன்று மட்டும் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, எப்பா, நான் என்னை எப்படியாவது என்னை என்னுடைய பாடியை மட்டும் என்னுடைய ஊரில் அடக்கம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார். துபாயில் இருந்துட்டு சொல்கிறாரு. அவர் அவருக்கு தோணிடுச்சு, நான் மறிச்சிருவேன் அப்படின்னு தோணிடுச்சு, நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையினிடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி என்னை அடக்க மட்டும் என்னுடைய ஊரில் பண்ணிடு அப்படின்னு. அப்போது வெளிநாட்டிலேருந்து பொதுவாகவே ஒரு மரித்த ஒருத்தருடைய சடலத்தை இந்த ஊரில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நிறைய செலவுகள் இருக்கிறது, சாதாரணமாக எல்லாம் கொண்டு வர முடியாது. ஆனால் இப்போது இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஃப்ளைட் வசதியும் இல்லை, அவ்வளோ சீக்கிரமாக பண்ணவே முடியாது. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய தகப்பனார் மரண ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறாரு. தன்னுடைய தகப்பனார் இப்படி கையை பிடிச்சி சொன்ன உடனே மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எப்படி எங்கள் அப்பாவை கொண்டு போய் சேர்ப்பேன்? அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது அவர் மனசில் நினைச்சாராமா, இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினாராமா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ இந்த ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தை அவருடைய இருதயத்தில் வந்த உடனே தோணிச்சாமா, தைரியப்படுறா, தைரியப்படுறா, பலப்படுறா, எதுக்குடா பயப்படுற, என்னடா ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் அவருக்குள்ள வருது. உடனே அவர் ஆவியானவருக்கு ஒரு இடம் கொடுக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறார். ஆண்டவரே, இல்லை, நான் தைரியப்படுறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் அப்படின்னு பெரிய தைரியமா வெளியில இருக்கிற அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாருமே வெளியில இருந்துட்டு
இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளோதான் உடஞ்சிட்டாரு. எங்கள் அப்பாவை திருப்பி என் கணவனார் எடுக்கவே முடியாதுன்னு சொன்னேன். வாங்க போகலாம், வீட்டுக்கு போகலாம். ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு என்ன நடந்தாலும் அவர் இறந்தார் அப்படின்னா நான் கொண்டு போய் கண்டிப்பாக பாடியை ஊரில் சேர்ப்பேன். அவர் ஜீவனோடு இருந்தாருன்னா அதுக்கப்புறம் ஊரில் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு தைரியமாக போய் வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் வந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாராம். சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள தன்னுடைய தகப்பனாருக்கு அந்த மூச்சு அடைப்பெல்லாம் சரியாகி ரெடியாகி, அதற்கு பிறகு கொரோனா முடிஞ்சு திரும்ப 2 வருடம் தன்னுடைய மகனோட டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அப்பாவை ஊரில் கொண்டு வந்து விட்டு, ஊரில் விட்ட 6 மந்தில் அவங்க அப்பா ஆண்டவருக்குள்ளே அவர் ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போனார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ எலியாவுக்கு கூட ஆண்டவர் முதல்ல என்ன படுத்துறார் அப்படின்னு சொன்னால், அவனை முதல்ல என்ன படுத்துறாருன்னா கர்த்தர் திடப்படுத்துகிறார். அவனுக்கு அப்பத்தையும் அவனுக்கு தண்ணீரையும் கொடுத்து திடப்படுத்துகிறார். வேற எதையுமே ஆண்டவர் செய்யலை. சரிடா தைரியப்படுறா, சரிடா தைரியப்படுறா, சரிடா நீ பலப்படுறா, பரவாயில்ல, ஏசபேல் தானே உனக்கு விரோதமா பேசினாங்க, முதல்ல நீ ஸ்ட்ராங் ஆகு, அதற்கு பிறகுதான் ஏதாவது செய்ய முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கொண்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க திடப்படாம எதுவும் செய்ய முடியாது. நீங்க தைரியப்படாம அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா, தைரியப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தாவீதனுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வந்து அவனை மூவ் பண்ணணும்னா, அவனை நகர்த்தணும்னா, அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தைரியப்படணும். அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் பலப்படணும். பலப்படல, தைரியப்படல அப்படின்னா ஆண்டவரால் ஒரு தேவனுடைய பிள்ளையை நகர்த்தி கொண்டு போக முடியாது. ஆண்டவர் வந்து நீங்கள் பலப்படுகிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் மோட்டிவேட் பண்ணுவார். நீங்கள் பலப்படுகிற வரைக்கும் அவருடைய ஆவியினால உங்களை திடப்படுத்துவார். ஆனால் ஆண்டவரையே நம்ம கேள்வி கேட்டக்கூடாது. இல்லை, ஆண்டவர் திடப்படுத்த நம்ம வந்து செய்ய மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் நிறைய பேரை தைரியப்படுத்தி திடப்படுத்துகிறார். கர்த்தர் திடப்படுத்துகிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த நஷ்டத்தின் நடுவிலே திடன் கொள்ளுங்கள். இந்த தோல்வியின் மத்தியிலே திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து சொல்லுகிறார், திடன்கொள், 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 நீ ஜெயித்து விடுவாய். என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்ப நம்ம பாட போறோம். என்ன பாட போறோம்? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க எனக்கு பயமே எனக்கு இல்லை. என்னை நான் நம்பிடும் தேவன் எனக்கு துருகமா இருக்கிறதுனால் எனக்கு பயமே இல்லை. ஆமென். இந்த பாட்டை பாடும்போதே ஆண்டவர் எலியாவை திடப்படுத்தின கர்த்தர் உங்களை கர்த்தர் திடப்படுத்துவாராக. பெரிய ஊழியம் செய்ய திடப்படுத்துவாராக. அந்த வேலையை செய்ய திடப்படுத்துவாராக. அந்த சவால்களை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் திடப்படுத்துவாராக. அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவாராக. அந்த அவமானத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா, ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் சந்தோஷத்தோடு. பயமில்லை, 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 பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும். பயமே எனக்கில்லையே, நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கும். கலக்கமே எனக்கில்லையே, நடத்திடும் தேவன் என்னோடு நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க. கலக்கமே
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் விசுவாசத்தோடு. பயமில்லை பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு பயமே இல்லை, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் இன்னைக்கு காலையிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் வந்து எல்லாரும் பயமுறுத்துறாங்க. ஸோ ரிசல்ட் எல்லாம் உங்களை பயமுறுத்துது, அந்த அந்த அது டெஸ்ட் எல்லாம் உங்களை பயமுறுத்துது. ஆனால் ஒரு டாக்டர் வராரு, வந்து கையை பிடிச்சி சொல்கிறாரு, தைரியப்படுங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் எழும்பிடுவீங்க, இதெல்லாம் சரியாயிரும், 10 நாளையில் ரெடி பண்ணிடலாம், 3 நாளில் ரெடி பண்ணிடலாம், அவ்வளோ மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், போட்டிங்கன்னா சரியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அந்த ரிசல்ட் எல்லாம் மறந்துடும். டாக்டர் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும். அவ்வளோதான், டாக்டர் சரி பண்ணிடலான்ட்டார்ல, டாக்டர் மாத்திரையில் சரியாயிரும்ட்டார்ல, உடனே அந்த தைரியம் நமக்கு வந்துடும். நான் நம்புறேன், இன்றைக்கு பரம டாக்டர், உன்னதமான டாக்டர், சகலத்தையும் செய்கிற அந்த டாக்டர், ஆமென், உலகத்தில் இருக்கிற மருத்துவத்தாலே சரி பண்ண முடியாததை செய்கிற அந்த டாக்டர் உங்க பக்கத்துல வந்து நின்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ரிசல்ட் இப்படி இருக்காப்பா, திடன் கொள். சூழ்நிலை இப்படி இருக்காப்பா, திடன் கொள். இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கா, திடன் கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், நீ பலப்படு, நீ பலப்படு, நீ தைரியப்படு, நீ பலப்படு, நீ தைரியப்படு. ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா.